வணக்கம். ஜோதிடத்துல ஒரு கிரகம் ஒரே நேரத்துல உங்களுடைய மிகப்பெரிய பலமாகவும் அதே சமயத்துல மிகப்பெரிய பலவீனமாகவும் இருக்க முடியுமா? முடியும். இன்னைக்கு நம்ம புதனை பத்தி தான் பார்க்க போறோம். ஜோதிட உலகத்தோட இளவரசர், ஆனா ஒரு இருமுனை கத்தி மாதிரி. வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல புதன் ரொம்ப வலுவா இருக்காரா? அப்போ இந்த கேள்வி நிச்சயம் உங்களுக்கானதுதான். ஒரு பக்கம் வரமாகவும் இன்னொரு பக்கம் சாபமாகவும் மாறக்கூடிய புதனோட அந்த விசித்திரமான சக்தியை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். சரி, முதல்ல புதனை ஏன் இளவரசர் கிரகம்னு சொல்றோம்? மத்த கிரகங்கள் கிட்ட இருந்து அவர் எப்படி வேறுபடுறாருன்னு பாப்போம் வாங்க. புதனை ஒரு யங் பிரின்ஸ் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். இளமை, வேகம், அப்புறம் பயங்கரமான கூர்மையான புத்தி. நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி மத்தவங்க கிட்ட பேசுறோம், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவர்தான். இங்க பாருங்க, புத்திசாலித்தனம், வேகம், அப்புறம் ஒரு குழந்தை மனசு. இதுதான் புதனோட கோர் கேரக்டர். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. மத்த கிரகங்கள் மாதிரி புதனுக்கு சில பாதிப்புகளே கிடையாது. எப்படின்னு கேக்குறீங்களா? ராகு கேதுவோட நிழல் அவர் மேல பெருசா படாது. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போனாலும் அவர் அஸ்தமனம், அதாவது தன்னோட சக்தியை இழக்க மாட்டார். ஏன், அவரோட வக்ர காலம் கூட பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காது. இதனாலதான் புதனோட பலம் ரொம்ப ஸ்டேபிளானது, ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்றோம். ஓகே, இப்போ புதனோட பாசிட்டிவ் சைடுக்கு வருவோம். அவர் நமக்கு கொடுக்கிற அந்த அசாதாரணமான அறிவு சார்ந்த பரிசுகள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஜாதகத்துல புதன் வலுவா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இதுதாங்க. என்னன்னா, ஒரு மின்னல் வேகத்துல யோசிக்கிற திறனும், எவ்ளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப சிம்பிளா மத்தவங்களுக்கு புரிய வைக்கிற ஆற்றலும். இது ஒரு உண்மையான சூப்பர் பவர் மாதிரி தான், இல்லையா? சரி, இந்த பிரில்லியன்ஸ் நிஜ வாழ்க்கையில எப்படி வெற்றியா மாறுது? இங்க பாருங்க. ஐடி, கம்ப்யூட்டர்ஸ், ஃபைனான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், சட்டம், ஆடிட்டிங், ஏன் ஜோதிடம், சேல்ஸ் மார்க்கெட்டிங் வரைக்கும் இவங்க தான் டாப்ல இருப்பாங்க. ஏன்னா இந்த எல்லா துறைக்குமே என்ன தேவை? வேகமான அனாலிசிஸ், தெளிவான கம்யூனிகேஷன். அது புதன் கிட்ட தாராளமா இருக்கு. ஆனா, சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாணயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ புதனோட அந்த வேகமான சக்தியோட இன்னொரு கொஞ்சம் சவாலான பக்கத்தை பார்க்கலாம். அந்த